Girius, இது நம்ம ஃபேமிலி. தேர்தல் ஆணையர் தொடர்பான வழக்கு 15ஆம் தேதி விசாரணை நடைபெற இருக்கிறது. புதிய சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்வதை எதிர்த்த வழக்கு 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. தலைமை நீதிபதியின் உத்தரவை தொடர்ந்து 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. புதிய சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணையர்கள் தேர்வுக் குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இடம்பெறவில்லை என்று கூறப்பட்டிருந்தது. புதிய சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்வதை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இந்த வழக்கு 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. விவரங்கள் என்ன? வழக்கு குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் கொண்ட குழுதான் நியமிக்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றம் கடந்த ஜனவரி மாதம் வழங்கியிருந்த தீர்ப்பாக இருந்தது. இந்த தீர்ப்பை மாற்றி அமைக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமிக்க பிரதமரால் நியமிக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ஒருவர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய 3 பேரை கொண்ட குழு மட்டுமே நியமித்தால் போதும் என்ற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருந்தார்கள். இது நிலைத்தன்மையுடன் இல்லாமல் இருக்கிறது, ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது என சொல்லி இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான வழக்கில் மூலப்பணிதாரர்களாக இருந்த ஏடிஆர் என்ற அமைப்பால் இந்த வழக்கிலும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். தற்பொழுது இரண்டு தேர்தல் ஆணையர்களுடைய பதவிகள் காலியாக இருக்கக்கூடிய சூழலில் அதனை நிரப்புவதற்கான முயற்சிகளில் மத்திய அரசு ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த புதிய சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணையர்கள் நியமிக்க கூடாது, பழைய முறையை பின்பற்ற வேண்டும் என கூறி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை மறுநாள், அதாவது வரும் வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மிகவும் முக்கியமான ஒரு வழக்கின் விசாரணை தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக வருவதனால் அனைவருமே உற்று நோக்க வேண்டிய ஒரு வழக்காகவும் இது இருக்கிறது. போல தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். அன்புள்ள Girius, இது நம்ம ஃபேமிலி.